பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 சண்டே எபிசோட் நம்ம நிறைய விஷயம் எதிர்பார்த்து வச்சுருந்தோம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. 3 பேர் எலிமினேட் பண்ணிடுவாங்க, ஆதிரை ஏற்கனவே எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது போக சண்டை போட்டுட்டு இருந்த கமருதீனையும் துஷாரையும் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமுச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை பண்ணலை. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒரு வார்னிங் தான் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பெரிய சேனல்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதனால் பாதிக்கப்படக்கூடிய அவங்களோட எதிர்காலத்தையும் வந்து அவங்க யோசித்து பார்த்து தான் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு சீசனில் பிரதீப்னு ஒருத்தருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அமிச்சாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம கவின் அவரோட ஃப்ரெண்டு தான். அவரோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது. பெருசாக எந்த அளவு ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்காம ஒரு கஷ்டப்படுற ஒரு நிலைமையில தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. கவின் அவர்களும் இப்போ அவர் கூட பெருசாக எதுவும் தொடர்பில் இல்லை அப்படின்ற மாதிரி வருத்தமாக ஒரு விஷயம் பேசியிருந்தார். அதனால் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் வார்னிங் தான் கொடுப்பாங்க. இதுலேயே அவங்க புரிஞ்சிக்கிட்டு அந்த கேமை எப்படி விளையாடலாம் அப்படின்றத அவங்க யோசிக்கணும். நேற்று சண்டே நிறையா விஷயங்கள் நடந்தது. ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே கனி அவர்களோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் விஜேஎஸ் கேட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், எல்லோரும் பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. கமருதீன், பார்வதி இவங்க 2 பேர் மட்டும் நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லும்போது கமருதீன் என்ன காரணம் சொல்கிறாருன்னு விஜய் சேதுபதிக்கு புரியல. அதுக்கப்புறம் பாரு எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. பாரு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜெயிலில் இருக்கும்போது 2 பேர் குசு குசுன்னு பேசின விஷயங்கள் அதெல்லாம் வந்து விஜய் சேதுபதி அவர் வெளியே காட்டினார். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா, நீங்கள் தப்பு, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்காக தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யாரெல்லாம் யாரோட நிழலுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் எல்லாரும் சொன்னது கமருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் ஒருத்தர் நிழலில் மறைஞ்சிருக்காங்க. இதுதான் உண்மை. இதை சொல்லும்போது பார்வதியால் அதை ஏற்றுக்க முடியல. பார்வதியை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் கலை கூட இருந்தாங்க, அப்புறம் திவாகர் கூட இருந்தாங்க. இப்போ திவாகர் கூடயும் சண்டை ஆயிடுச்சு, கலை கூடயும் சண்டை ஆயிடுச்சு. வேறு வழி இல்லாமல் கமருதீன் கூட ஒட்டிக்கிட்டாங்க. குவாலிட்டி ஆஃபீஸராக திவாகர், பார்வதி இவங்க 2 பேரும் நியாயமாக பண்ணலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது விஜய் சேதுபதி அவர்களுக்குமே தெரியும். அவரும் அந்த எபிசோடெலாம் பார்த்துட்டு தான் இருக்கார். பார்த்துட்டு அதை பற்றி பேசாமல் கடந்து போயிட்டார். ஆனால் திவாகராக போய் வாண்டடாக வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதியை ஓப்பனாக சொல்லிட்டாரு, நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் குவாலிட்டி ஆஃபீஸராக பேசுனீங்க, நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு மக்களுக்கு எல்லாமே தெரியும். நான் அதை பற்றி பேச வேணாம், பேசினா அசிங்கம் அப்படின்னு சொல்லி தான் நான் பேசாமல் கடந்து போகிறேன். நீங்கள் மறுபடியும் எனக்கு ட்ரை பண்ணாதீங்க, நான் நியாயமாக தான் நடந்தேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லாருமே தெரியும், திவாகர் வினோத் அவங்க காம்பினேஷன் இதுக்கு முன்னாடி எபிசோடில் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருந்தார், உங்கள் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் நல்லா இருக்குன்னு சொன்னதுனாலையோ என்னமோ தெரியல, வினோத் வந்து திரும்ப திரும்ப புஷ் பண்ணி திவாகரை இரிட்டேட் பண்ணி ராத்திரியெல்லாம் தூங்க விடாமல் நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதை திவாகர் அவரோட மனக்குமுறையில் அப்படியே விஜய் சேதுபதி கிட்டே சொல்லிட்டாரு. அப்போ விக்ரம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பிரச்சனையை முதல்ல ஆரம்பிக்கிறது வினோத் தான் ஆரம்பிக்கிறாரு. அதனால் திவாகர் வந்து இரிட்டேட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே திவாகர் தவறான வார்த்தைகள் நிறைய வார்த்தைகள் வந்து பேசிடுறாரு. இதனால் ட்ரிகர் ஆகி தான் வந்து வினோத் நிறையா வார்த்தைகள் வந்து பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருந்தார். விஜய் சேதுபதி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இதுக்கு திவாகர் அமைதியாக இருக்கார் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க, அவரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வினோத்துக்கும் அட்வைஸ் பண்ணியிருந்தார். திவாகருக்கும் நீங்கள் ஒரு பொது வெளியில் இருக்கீங்க, உங்களை நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உங்களை வச்சு யாரும் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கல, ஸோ நீங்களும் உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு திவாகருக்கும் ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்துருந்தாரு. எல்லாம் முடிச்சுட்டு இந்த வாரம் யார் வெளியே போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆதிரை தான் லீஸ்ட் ஓட்டில் வெளியே போகிறாங்க. வெளியே வந்து விஜய் சேதுபதி முன்னால் ஆதிரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் சேதுபதி ஆதிரை கிட்ட கேட்குறாரு, இடத்துல உங்கள் கேம் மிஸ் ஆச்சு நினைக்கிறீங்க. எல்லாருக்குமே தெரியும், ஆதிரை கேம் விளையாடுறாங்களோ இல்லையோ அவங்களோட காதலை நல்லா வளர்த்துக்கிட்டாங்க எஃப்ஜே கூட. அதை மட்டும்தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் உட்காந்து ஜோடியாக உட்காருறது, மடியில் படுத்துக்கிறது, குசு குசுன்னு பேசுகிறது, இந்த விஷயத்தை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அதை சொல்லலை, நான் கேம்னு வந்துட்டால் சூப்பராக விளையாடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை விட தகுதி இல்லாதவங்க நிறைய பேர் ஹவுஸில் இருக்காங்க, ஆனால் அந்த மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போட்டு என்னை வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னு மக்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க. இதை யாராலையுமே ஏற்றுக்க முடியாது. அவங்களோட நல்ல நேரம் விஜய் சேதுபதி எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதி அமுச்சு விட்டுட்டாரு. கண்டிப்பாக வெளியே வந்து அவங்க மீடியா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இந்த விஷயத்துக்குலாம் அவங்க வந்து அனுபவிப்பாங்க. ஏன்னா மக்களுக்கு தெரியும் யார் எப்படி விளையாடுறாங்க, யார் கேம் விளையாடுறாங்க, யார் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து தான் மக்கள் ஒருத்தருக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, சும்மா யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ ஆதிரை சொன்ன கருத்து ரொம்ப தவறானது. அதுக்கப்புறம் ஃபைனலாக விஜேஎஸ் எல்லாருக்கும் காமனாக ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு, இனிமேல் வரப்போகிற வாரங்களில் கேம் ரொம்ப வயலண்ட் ஆக போகுது, ஏன்னா அடுத்த வாரத்தில் வைல்ட் கார்டு என்ட்ரி இருக்க போகுது, அதை தான் அவர் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. நம்மளோட எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது வைல்ட் கார்டில் யாரெல்லாம் வராங்கன்னு. முக்கியமாக ஜெய்மினிவேல் வந்தார் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த பிக் பாஸ் சாட்டர்டே சண்டே எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.